ஆன்மீக நண்பர்களுக்கு ஸ்ரீ கமலா யாத்திரையின் இனிய வணக்கம். அயோத்தி, காசி, கயா, புத்தகயா, திருவேணி சங்கமம். புனித தலங்களின் யாத்திரையின் 5 நாள் கொண்ட விமான பயணத் திட்டம். நாள் 1. அதிகாலையில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் அயோத்தி சென்றடைந்து, மதியம் உணவுக்குப் பிறகு ராமஜன்ம பூமியில் குழந்தை ராமர் ஆலயம் தரிசனம் செய்து, ஹனுமான் ஆலயம், தஷ்ரத் பவன், கணக் பவன், சரயூ நதி தரிசனம் செய்து இரவு அயோத்தியில் ஓய்வு எடுக்கிறோம். நாள் 2. அயோத்தியில் காலை உணவுக்குப் பிறகு 4 மணி நேரம் பயணம் செய்து பிரியாக்ராஜ் சென்று கங்கை, யமுனா, சரஸ்வதி நதிகள் ஒன்று இணையும் இடமான திருவணி சங்கமத்தில் பூஜை சடங்குகள் செய்து புனித தீர்த்தத்தை கேனில் சேமித்துக் கொண்டு அருகிலுள்ள படே ஹனுமான் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். இத்தலத்தில் ஹனுமான் பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். பின் அருகிலுள்ள 51 சக்தி பீடங்களில் கடைசி சக்தி பீடமான அலோபி சங்கரி தேவி ஆலயம் தரிசனம் செய்து இரவு பிரியாக்ராஜ் ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 3. அதிகாலையில் பிரியாக்ராஜிலிருந்து 120 கிலோமீட்டர் பயணம் செய்து காசி சென்று 12 ஜோதிலிங்களில் ஒன்றான காசி விஸ்வநாதர் ஆலயம் தரிசனம் செய்து அருகிலுள்ள அன்னபூரணி ஆலயம், விசாலாட்சி ஆலயம், கால பைரவர் ஆலயம் மற்றும் மாலையில் கங்கை நதியில் படகு சவாரி செய்து உலக புகழ்பெற்ற கங்கை நதிக்கரையில் நடக்கும் கங்கா ஆரத்தி தரிசனம் செய்து இரவு ஹோட்டலில் தங்குகிறோம். நாள் 4. அதிகாலை கங்கா காட் சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கங்கையில் புனித நீராடி காசி விஸ்வநாதர் ஆலயம் தரிசனம் செய்து மதியம் உணவுக்குப் பிறகு 4 மணி நேரம் பயணம் செய்து புத்த கயா சென்று 80 அடியுயர புத்தர் சிலை மகாபோதி ஆலயம் சென்று கௌதம புத்தர் ஞானம் பெற்ற இடத்தில் அமைந்துள்ள புனித போதி மரம் தரிசனம் செய்து புத்தகயாவில் இரவு தங்குகிறோம். நாள் 5. அதிகாலை கயா சென்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அருகில் உள்ள விஷ்ணுபாதம் ஆலயம் தரிசனம் செய்து புத்தகயா சென்று ஹோட்டலில் சிறு ஓய்வுக்குப் பிறகு கயா விமான நிலையம் சென்று அயோத்தி, காசி, கயா, புத்தகயா ஆகிய புனித ஆலயங்களின் தரிசன செய்த இனிய நினைவுகளுடன் அவரவர் சொந்த ஊருக்கு சென்று அடைதல்.